கௌரி, இதுக்கு மேல குழந்தை வாரிசுன்னு மகாவ ஒரு வார்த்தை பேசுன, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அந்த ஆத்தா உன்னை பேச முடியாம ஆக்கிடுவா. ஒருவேளை பயந்துட்டாலோ ஆத்தா வர. யோ, உனக்கு முழுசா 3000 ரூபாய் கொடுத்தேன், இப்படி சொதப்பிட்டியே. என் குடும்பத்தோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. அம்மா, இத பார்த்தும் இன்னும் நீங்க திருந்தலையா? நல்ல இந்த குடத்தை பாருங்கம்மா. கொஞ்சம் நல்ல இந்த குடத்துல என்ன பூ இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களாமா? எல்லாமே வெள்ளைப்பூதாமா. இந்த வெள்ளைப்பூ கூடையில சிகப்பு பூ கிடைச்சிருக்குன்னா என்னால நம்ப முடியலமா. இது அந்த ஆத்தாவோட முடிவு. நீங்க பணத்தால முடிக்க வேண்டிய விஷயத்த ஆத்தா அவளோட சக்தியால காமிச்சிட்டா. இப்படி ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு ஆத்தாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அந்த பாவத்துல எனக்கு பங்கு வேண்டாமா. உங்க பணத்தை நான் இப்பவே கொடுத்துறேன். இந்தாங்க, என்ன ஆள விடுங்க. ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. எப்படி ரெட் கலர் பூ வந்துச்சு? ஏ கோகிலா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? அகிலா காலேஜ் கிளம்புனதும் நாம 2 பேரும் ஜோசியரை பார்க்க போனோம்ல. சரி. என்ன என்ன ஒளிச்சுட்டா? எனக்கு தெரியாதா? நீ என்னடி பண்ண? நான் அதை பார்த்துட்டேன். என்ன இன்னைக்கு புதுசா பொட்டு வைக்கிற, முத்தம் கொடுக்கற, கதர் கிஸ் கேட்டாலே நீ கொடுக்கல, இங்க வந்து தாலிக்கெல்லாம் முத்தம் கொடுக்கற. ஏய், கத்தாதடி. நான் கத்துவேன். எனக்கு என்ன பயம்? நானா முத்தம் கொடுத்தேன், நீ தான் பயப்படணும். ஏய் ப்ளீஸ் கோகிலா, கத்தாதடி. அம்மாக்கு கேட்ட போது. உனக்கு வர வேலையே இல்லையாடி? எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? என்னோட ஃபுல் டைம் வேலையே உன்னை ஃபாலோ பண்றதுதான். நான் உன்னை வாட்ச் பண்ணும் போதே இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. யாருமே உன்னை பாக்கலனா இன்னும் நீ என்னலாம் பண்ணுவ? ஏய், நான் என்னடி திருட்டுத்தனம் பண்ண? நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அடி பாவி. கதிர வீட்டுக்கு வர வச்சு இட்லி உப்மான்னு ஊட்டுனியே, இத மட்டுமா நீ செஞ்ச? வெளியே நடந்த நாடகத்தை நான் பார்க்கலன்னு நினைச்சியாக்கும். ஐயோ, கண்ணு முன்னாடி அந்த கதிர் உன்ன. ஏன் இப்படி பண்ற? உனக்கு யாராச்சும் இப்ப கேட்டாங்களா? அதெல்லாம் எப்பயோ நடந்துச்சுடி. தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாத. உன்கிட்டயும் அந்த கதிர்கிட்டயும் நான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோமா? நீ என்ன பண்ண அத சொல்லு. நான் என்னடி பண்ண? நான் காலேஜ் கிளம்புன, சாமி கும்பிட்டேன். இல்லையே,
நீ எப்பவும் போல சாமி கும்பிட்ட மாதிரி தெரியலையே. நெத்தில போட்டு வைக்கிற, இங்க போட்டு வைக்கிற. எங்க அத காமி. எத? ஏ, தாலில போட்டு வச்சல, அத காட்டு. ஏய், என்னடி நீ பொட்டு வச்சதெல்லாம் காமிப்பாங்களா? ஊர் உலகத்துல யாருமே பண்ணாதது என்ன செஞ்சுட்டேன். விடு, உன் வேலையை பாரு. இன்னைக்கு புதுசா போட்டு வச்சல, அத காமி. ஏய், சும்மா இருடி. ஏய், காமிடி, காமி. கோகிலா, விடு. ஏய், நான் பாக்கணும். சொன்ன கேளு, விடு. காட்டுடி சொல்றேன். ஏய், விட்டுடி. கோகிலா, காட்டு. ஏய், சொன்ன கேளு. காட்டுடி. ஐயோ, ஏய், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? கடவுளே, நல்ல காரியத்துக்கு கிளம்பணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி குங்குமத்தை கொட்டி வச்சிருக்கீங்களேடி. 2 பேரும் வளர்ந்துருக்கீங்களே, 7 கழுது வயசு ஆகுது. மூளை மட்டும் வளரவே இல்ல. மா, நான்லாம் ஒண்ணும் இல்ல. இவதான் சொல்ல கேட்காம என்ன வம்பெழுத்து இந்த குங்குமத்தை கொட்டிட்டா. மா, இவ என்ன செஞ்சான்னு கேளுமா. நான்லாம் ஒண்ணும் செய்யல. நான் சாமி கும்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். நீ தானடி வந்து வம்பு இழுத்த. ஏய் ஏய், வர வர எல்லாத்துக்கும் உங்க 2 பேருக்கு விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு. காலையில இப்படி குங்குமத்தை கொட்டி வச்சிருக்கீங்களே, என்ன ஆக போகுதோ? ஷோ, தயவு செஞ்சு நான் காலேஜ் கிளம்பும் போது என்ன டென்ஷன் பண்ணாத. இப்ப என்னம்மா, இத க்ளீன் பண்ணனும் அவ்வளவுதானே. நானே தொடச்சு விட்டு போறேன், போதுமா? போமாட்டியா? காலு நல்லா உதறு. இன்னும் கொஞ்சம் உதறடி. ஐயோ, பாத்துடி. இப்ப தெரியுதா எப்படி குங்குமம் கொட்டுச்சுன்னு? அகிலா, நீ உட்காருமா, உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு போ. வேண்டாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய், என்னடி இப்பதான் தொடச்சு கொடுத்துட்டு போறேன்னு லைட்டா ஸ்லிப் ஆனதுக்கு தப்பிச்சலான்னு பாக்குறியா? ஏய், நீ சும்மா இருக்கோ அகிலா. அகிலா, நீ வா, உட்காரு. அம்மா. உட்கார சொல்றல, உட்காரு. இந்தா குடி. ஏன் இப்படி எல்லாமே அபசகுணமா நடக்குதுன்னு தெரியலையே. எந்த கஷ்டமும் வந்துடாம பாத்துக்கோப்பா. உன் கோவிலுக்கு வந்து நான் காணிக்கை செலுத்துறேன். அம்மா, நானே ஏதோ தவறி தெரியாம வந்து இடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் அபசகுணம்னு சொல்றியம்மா? ஏம்மா நீ இப்படி இருக்க? இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஏய், மூட நம்பிக்கையோ கூட நம்பிக்கையோ எனக்கு என்னமோ மனசுல தப்பாவே தோணுது. அதனால தாண்டி நான் பயப்படுறேன். பயப்படாதம்மா, நமக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். தைரியமா இரு. அதுக்கு நடுவுல ஒன்னத்தை பெத்து வச்சிருக்கியே, தோ அத மட்டும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வை. வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. ஏய், என்ன நான் உன்னை பத்தி சொல்லவா? நீ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கும் டைம் இல்ல, அம்மாக்கும் டைம் இல்ல.